அட இன்னைக்கு என்னப்பா சம்பவம் பண்ணி வச்சிருக்கு இந்த தங்கம் விலை என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே செய்தியை பார்க்க அதிகரித்து விட்டனர் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தங்கம் செய்யும் சம்பவம் அப்படி. விலை இப்படித்தான் இருக்கும் என்று கணிக்க முடியாத நிலையில் மக்களை அலைக்கழித்து வருகிறது, ஒரு வழியாக்கி விடுகிறது. இந்த நிலையில நான் மட்டும் ஒன்னும் சளைத்தவன் கிடையாதுங்கிறது போல தங்கத்துக்கே டஃப் கொடுக்கும் கதையா மற்றொரு பக்கம் வெள்ளி விலையும் போட்டி போட்டு தொடர்ந்து அதிகரித்து வருது. இந்த அமளி தும்மளிக்கு நடுவே பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இது தொடர்பா தனது யூடியூப் சேனல்ல தங்கம் அதிகரிக்கும் அளவுக்கு வெள்ளி அதிகரிக்காதுன்னு கூறியிருந்தார். ஆனா தங்கத்திற்கும் பணத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, அதே நேரம் வெள்ளிக்கும் பணத்திற்கும் தொடர்பு இல்லை எனவும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு லிங்க் இருந்தது உண்மைதான். ஆனால் அப்போது சில்வரையும் தங்கமாக கருதினார்கள், தங்கம் வெள்ளி என இரண்டையும் அப்போது கரன்சியாக கருதினர் எனவும் அவர் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வெள்ளி கரன்சியாக கருதப்பட்டது எனவும் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும் 110 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளி விலை அதிகரித்த நிலையில் பலரும் கரன்சியாக இருந்த வெள்ளிக்காயினை உருவாக்கி விற்றுவிட்டனர் எனவும் அதன் பிறகு பிரிட்டனின் லார்ட் கீன்ஸ் வந்து சிக்கலை சமாளித்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே போல பிரச்சனை வந்தால் நமது நாட்டில் வெள்ளிக்கும் கரன்சிக்கும் இடையிலான தொடர்பு கட்டாகிவிட்டது. தங்கத்தை உலக நாடுகளின் மத்திய வங்கி உருவாக்கும், ஆனால் வெள்ளியை எந்த ஒரு நாடும் வாங்காது. எனவே வெள்ளியால் தங்கத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. ஒருவேளை சீன மத்திய வங்கி வெள்ளியை வாங்கி குவிக்கிறது என வைத்துக் கொள்வோம், அப்போதுதான் வெள்ளி விலை அதிகரிக்கும் என்றார். மேலும் அவர் அதாவது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் ஆபத்தான காலத்தில் உதவ தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது எனவும் இந்தியா உட்பட பெரும்பாலான உலக நாடுகள் தங்கத்தின் கையிருப்பை அதிகரித்து வருது எனவும் கூறியுள்ளார். இதுவே தங்கம் விலை உயர பிரதான காரணம் எனவும் இதுபோல வெள்ளியை உலக நாடுகள் கையிருப்பில் வைக்க டன் கணக்கில் வாங்கினால் மட்டுமே அதன் விலை படு வேகமாக உயரும் எனவும் அவர் கூறியிருந்தாலும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றே கூறப்படுகிறது. இது ஒரு செய்தி மட்டுமே. பொதுமக்கள் இதை தங்கத்துக்கான முதலீடாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.